வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். சிங்கப்பெண்ணாகவே வாழ்ந்து சிங்கப்பெண்ணாகவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை பற்றி தான் பேசப் போகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையை விட்டு அரசியல் துறைக்கு வந்த பிறகு அவங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் இதையெல்லாம் தாண்டி அவர் சாதித்து காட்டினார் என்றால் அவங்க உண்மையிலேயே சிங்கப்பெண் தான். திரு எம்ஜிஆர் அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் அவரை எட்டி உதைத்து கீழே தள்ளினார்கள். இதை தமிழ்நாட்டு மக்களே பார்த்தார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதிமுகவை விட்டு வந்து தனியாக தேர்தலில் நின்று ஜெயித்து சட்டசபைக்கு போனால் அங்கேயும் அவர் சேலையை பிடித்து இழுத்து அடித்து அவமானப்படுத்தினார்கள். அப்படியும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் அதிமுக கட்சியை மீட்டு 1991 மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் செல்வி ஜெயலலிதா. கூடா நட்பு கேடா முடியும் என்று சொல்வார்கள். சேராதவர்கள் கூட சேர்ந்ததால் மக்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை. மக்களின் கோபத்திற்கு ஆளானதால் 1996 தேர்தலில் தோல்வியை சந்தித்தார்கள். புதிதாக ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க சும்மா விட்டுடுவாங்களா? செல்வி ஜெயலலிதா மீது வழக்கெல்லாம் போட்டு சிறைக்கு அனுப்பினார்கள். பாவம், அவங்க சிறையில் ரொம்ப கொடுமையை அனுபவித்தாங்க. அவங்கள சிறைக்கு அனுப்பினவங்க எல்லாம் நினச்சாங்க இதோடு இவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறையிலிருந்து வரும்போது வைராக்கியத்துடன் வந்தார். மக்களின் பேராதரவோடு மீண்டும் நான் ஆட்சியை அமைப்பேன்னு சொன்னார். சொன்னபடியே 2001 மீண்டும் முதலமைச்சரானார். பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்கிறார்கள் என்று தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டத்தால் எத்தனை பெண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அம்மா உணவகம் 5 ரூபாயில் ஏழைகள் பசியை போக்கிக்கலாம். இதுவும் நல்ல திட்டம்தான். இன்னும் எவ்வளோ நல்ல திட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சியில் நிறை குறைகள் இருந்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. மக்கள் கையில் பண நடமாட்டம் இருந்தது. இவங்க சிங்கப்பெண்ணாகவே வாழ்ந்தாலும் அவங்க உடல் நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு அவரை கவனிக்க அவருக்கென்று ஒரு குடும்பம் இல்லாததால் அவர் கடைசி காலம் கொடுமையான காலம்தான். அதிமுக சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் அப்பொழுது எல்லோரும் சேர்ந்து கொண்டு அவருக்கு என்ன ஆனது, எப்படி இருக்கிறார் என்று உண்மையான தகவலை கொடுக்கவில்லை. மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று சொல்லிக்கொண்டிருந்த உயிர் பிரிந்து விட்டது. அவர் உயிர் பிரிந்தாலும் அவர் இறந்த பிறகு அவர் மீது தேசிய கொடி போர்த்து இருப்பதை பார்க்கும்போது அவர் இறந்த பிறகும் சிங்கப்பெண் தான். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.